الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين أجمعين أما بعد بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر صدق الله مولانا العظيم قال النبي صلى الله عليه وسلم من قام في ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையவன் எல்லாமல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக உயிருக்கு உயிரான உயிரிடும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்தமான தோழர்கள் பாக்கியமான குடும்பத்தினர்கள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருளும் பெரும் கருணையும் வந்து சேரட்டுமாக. ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா இதுவரை அவனுடைய கலாம் ஷரீஃபிலிருந்து குர்ஆனிலிருந்து நாம் ஓதிய கேட்ட அனைத்து இறைவசனங்களுக்கும் ரப்புல் ஆலமீன் நிறைவான நல்ல கூலியை அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. அல்லாஹ் குர்ஆனினுடைய பரக்கத்தினால் உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. மருத்துவமனை கஷ்டங்கள் சிரமங்கள் செலவுகள் போன்ற கொடிய நோய்களை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. நம்மிலிருந்தும் நம் குடும்பத்திலிருந்தும் நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய நோயாளிகளினுடைய முழுமையாக அவர்களுக்கு அல்லாஹ் பூர்ணமான ஷிஃபாவை அல்லாஹ் தந்தருள்வானாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு பாக்கியமான நேரம் இது, பரக்கத்தான நேரம் இது. அவனுடைய கலாம் ஷரீஃபை குர்ஆனை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுவின் நாட்டப்படி அல்லாஹ் நாடாமல் அல்லாஹுதான் நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பை தந்தான். ஓதுவதற்கும் கேட்பதற்கும் அவனே தந்தான். நிறைவு செய்வதற்கு நசீபையும் அல்லாஹுவே தந்தான். நல்ல கூலியையும் ரப்புல் ஆலமீன் அவனே தருகிறான். எனவே கண்ணியமிக்க மேலான பெருமக்களே, துஆ கபூலாகிற நேரம் இது, பாக்கியமான லைலத்துல் கத்ருடைய இரவு இது. திருக்குர்ஆனிலே இந்த இரவினுடைய பெயரில் ஒரு சூறாவே இறக்கப்பட்டிருக்கிறது, லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் என்று ஒரு சூரா, கத்ருடைய சூரா. இந்த இரவை பற்றி அல்லாஹ் கேட்கிறான். லைலத்துல் கத்ர், இதிலே தான் நாம் குர்ஆனை இறக்கி வைத்தோம். இந்த இரவு குர்ஆன் இறக்கப்பட்டதால் சிறப்பிற்குரியது. இந்த இரவுக்கென்று தனிச்சிறப்பு இருக்கிறது. அல்லாஹு தஆலா அதை இப்படித்தான் அறிமுகப்படுத்துகிறான். லைலத்துல் கத்ர் இரவு உங்களுக்கு தெரியுமா? அது 1000 மாதங்களை விட சிறந்தது. சுமார் 84 வருடங்கள், 84 வருடங்களில் செய்ய முடியாத அமல்களை இன்று இரவில் செய்து முடிக்க முடியும். நம்முடைய வாழ்நாளில் 84 வருஷங்கிறது அமல் செய்வது கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. ஏனென்றால் அல்லாஹ் தருகிற அந்த வாழ்க்கையில் முழுமையாக இபாதத்து நம்ம சொல்ல முடியாது. அப்போ இந்த மாதிரியான இரவுகள் ஒரு 84 வருஷத்தை நம்ம அமல் செய்து எடுக்க முடியும். அல்லாஹ் அதில் கூட 84 வருஷம் 1000 மாதம் என்று சொல்கிறான். 1000 மாதங்களை விட அதிகம், அது 84 இருக்கலாம், 100 வருஷம் இருக்கலாம், 1000 வருஷத்தினுடைய நன்மையாக தரலாம். அல்லாஹ் சுருக்கமாக குறைஞ்சபட்சம் 1000 மாதங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அல்லாஹு தஆலா இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை கடைசி 10 ஒற்றைப்படையான இரவுகளில் மிக மிக குறிப்பாக அது 27 தான் என்று 2 மிகப்பெரிய சஹாபாக்கள் உறுதியாக அறுதியிட்டு சொல்கிறார்கள். லைலத்துல் கத்ரை பொறுத்த வரைக்கும் அதை நாம் நம்பி இதுதான் லைலத்துல் கத்ர்னு நினச்சி அமல் செய்யணும். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் லைலத்துல் கத்ரை நம்பி அல்லாஹ் நிறைய நன்மையை தருவான் நம்பிக்கையோடு ராத்திரி நின்று தொழுகிறாங்களோ அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அப்போ இந்த இரவுல நம்மிடத்துல சில அமல்கள் நடக்கணும்,
சில அமல்களில் நம்ம கவனப்படுத்தணும். குறைஞ்சபட்சம் குர்ஆனுடைய கொஞ்சம் ஓதணும், கொஞ்சம் கேட்கணும். அல்லாஹ்வுடைய கிருபையில தராவிஹின் மூலமாக அல்லாஹ் நமக்கு அந்த நசீபை கொடுத்தான். அதே மாதிரி இந்த இரவுகளில் சதக்கா செய்யணும், இந்த இரவுகளில் தொழுகணும். எவ்வளவு தொழ முடியுமோ, ஒரு 100 ரக்காத்து, 10 ரக்காத்து, 20 ரக்காத்து, எத்தனை ரக்காத்து தொழ முடியுமோ குறைஞ்சபட்சம் நம்ம தொழுகை இருக்கணும். இந்த இரவுல இஸ்திக்ஃபார் இருக்கணும், அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்கிற இஸ்திக்ஃபார் இருக்கணும், ஜிக்ர் இருக்கணும். இந்த இரவுல துஆ இருக்கணும், நம்முடைய முன்னோர்களுக்காக வேண்டி துஆ இருக்கணும், நமக்காக. இப்படி பல்வேறு அமல்கள்ல இந்த ராத்திரியை நம்ம வீணாக்கிற கூடாது. எல்லா காலங்கள்லையும் தான் தூங்கிட்டு இருக்கிறோம், எல்லா காலங்கள்லையும் தான் ரெஸ்ட் எடுக்கிறோம். எனவே எல்லா காலங்களை போற லைலத்துல் கத்ரை அதே மாதிரி நினைச்சிட்டு சரி வந்தோம், இஷாவை தொழுதோம், தராவீஹ் தொழுதோம், அதோடு அல்ஹம்துலில்லாஹ் கூட்டு அமல்கள் முடியுதே தவிர தனிப்பட்ட அமல்கள் கண்டிப்பாக இருக்குது. இந்த இரவு இல்லைன்னா இன்னொரு இரவு நம்ம தூக்கத்திற்கு நம்ம எடுத்துக்கலாம். ஆனா வாழ்க்கையில வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த லைலத்துல் கத்ர் கிடைக்கும். இந்த வருஷம் கிடைச்சிருக்குது, போன வருஷம் கிடைச்சவங்களுக்கு எத்தனை பேர்களுக்கு கிடைச்சிச்சோ கிடைக்கலையோ தெரியாது. பெருமக்களை எத்தனை பேர் நம்மோடு இருந்தாங்க இந்த வருஷம் அந்த லைலத்துல் கத்ர். ஒரு 84 வருஷத்தினுடைய அமல் அது. 27வது இரவுங்கிறது ரொம்ப உறுதியா சொல்றாங்க. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு சஹாபாக்கள் இருக்கிற கூட்டத்துல கேட்டாங்க, லைலத்துல் கத்ர் அது எந்த இரவு தெரியுமா கடைசி 10ன்னு கேட்டாங்க. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் உறுதியாக சொல்வேன் அது 27வது இரவு அப்படின்னு சொன்னாங்க. என்ன ஆதாரம் சொல்றீங்கன்னு கேட்டாங்க. ஆதாரம் என்னன்னு கேட்டாங்க. அல்லாஹ்வுக்கு நம்பர்கள்ல 7 ரொம்ப பிடிக்கும், அல்லாஹ்வுக்கு நம்பர்ல 7 ரொம்ப பிடிக்கும். நீங்க மார்க்கத்துல பார்க்கலாம். இதை சொல்றது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு, குர்ஆனுக்கு விளக்கம் சொல்றவங்க. அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் வானத்தை அல்லாஹ் 7ஆ தான் படைச்சான், அல்லாஹ் பூமியை அல்லாஹ் 7ஆ தான் படைச்சான். அவனுடைய வணக்கங்களை பூரா நீங்க பாருங்க. தவாஃப் செய்யறோம், எத்தனை தவாஃப்? 7 தவாஃப் தான் செய்யறோம். சഈ செய்யறோம், எத்தனை சஈ? சஈலையும் 7 தான் செய்யறோம். கல் எறிகிறோம், எத்தனை கல்லு ஷைத்தானுக்கு? 7 கல்லு தான். அப்ப அமல்கள்னு பார்த்தா மனுஷனுடைய வளர்ச்சி, மனுஷனுடைய உற்பத்தி, கருவுல அல்லாஹ் 7 நிலைகள் அல்லாஹ் உருவாக்குறான். சுலாலத்தம் மின் தீன் அப்படின்னு ஒரு மூலப்பொருளாக அல்லாஹ் தந்தையினுடைய முதுகந்தண்டில, பின்பு இந்திரியமாக, பின்பு இரத்த கட்டியாக, பின்பு சதை கட்டியாக, பின்பு சதை எலும்பாக, பின்பு சதையாக, அடுத்து 7வது ஒரு உருவமாக. அப்ப கருவுல மனுஷன் அல்லாஹ் 7 நிலைகள்ல தான் அல்லாஹ் உருவாக்குறான். அப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இதை கொண்டு சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு 7 ரொம்ப பிடிக்கும். அதனால ஒற்றைப்படையில 21, 23, 25, 27, 29 எல்லாம் ஒற்றைப்படை தான் கூட 27ங்கிறது ரொம்ப உறுதி. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அதனால்தான் எல்லா விஷயங்கள்லையும் உங்களுக்கு முதல் சஃப்லையும் முதல் இடத்திலையும் நாங்கள் கொடுக்கிறோம். இப்னு அப்பாஸ் மாதிரி ஒரு மிகச்சிறந்த அறிவாளி உலகத்துல கிடையாதுன்னாங்க ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு. அப்படி உறுதியாக நாம் நம்பி லைலத்துல் கத்ர்ல இருக்கிறோம், லைலத்துல் கத்ர் அடைஞ்சிருக்கிறோம். அல்லாஹ் அந்த இரவுல நசீபை தந்துட்டான். தொழுகையில நின்று குர்ஆனை கேட்கிற பாக்கியத்தை அல்லாஹ் தந்துட்டான், குர்ஆனை ஓதுற நசீபை தந்துட்டான், தராவீஹ் தொழுகிற பாக்கியத்தை அல்லாஹ் தந்துட்டான். அல்ஹம்துலில்லாஹ். இனியும் அடுத்த அமல் இருக்குது. நம்ம குர்ஆனை முடிச்சிட்டு அல்லாஹ்ட்ட துஆ செய்ய போறோம். இது ஒரு தனி அமல். ஒரு இபாதத்தை முடிச்சிட்டு அல்லாஹ்ட்ட கேட்டா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், ஃபஇதா ஃபரக்த ஃபன்சப். ஒரு வணக்கத்தை முடிச்சிட்டீங்கன்னா அல்லாஹ்ட்ட ஆசையோடு துஆ கேளுங்க, அல்லாஹ் அன்போடு துஆ கேளுங்க என்று குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். இன்ஷா அல்லாஹ் குர்ஆனை நிறைவு செய்து குர்ஆனை ஓதுறதை விட ஒரு பெரிய பாக்கியமான உலகத்துல ஒரு இபாதத்து கிடையாது. அப்ப அந்த இபாதத்து குர்ஆனின் மீதான நமக்கு கடமை. ஒவ்வொரு வருஷமும் நம்ம சொல்றோம், குர்ஆனின் மீதான நமக்கு கடமை 7 கடமை இருக்குது. அதை ஓதணும், அதை கேட்கணும், அதை மனனமிடணும், அதை அமல் செய்யணும், அதை சிந்திக்கணும், அதை கொண்டு ஆரோக்கியத்திற்காக ஓதணும், அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இந்த 7 கடமைகள் குர்ஆனின் மீதான நமக்கு இருக்கிறது. பெருமக்களே, அல்ஹம்துலில்லாஹ். இந்த நல்ல நேரத்தில் ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் நான் இந்த சமுதாயத்திற்கு, ஏன்னா எல்லாரும் அல்ஹம்துலில்லாஹ் பள்ளிவாசல் நிறைவாக இருக்கிற நேரம், ஒரு ஜும்மால கூட இப்படி ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு வாய்ப்புகள் கிடைக்காது. ஒரு செய்தியை போய் மக்களுக்கெல்லாம் போய் சேர்றதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக மஸ்ஜிதில் உட்கார்ந்து இருக்கிறீங்க, பள்ளி தொடர்புல உட்கார்ந்து இருக்கிறீங்க. எனவே இந்த நேரத்தில் சொல்லப்படுற செய்தியை கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு கேட்கணும். இந்த சமுதாயத்திற்காக கவலையுடன் பேசப்படுகிற வார்த்தை. சமூகம் இன்றைக்கு இளைஞர்களுடைய விஷயத்தில் பெரிய அளவுல கவனம் எடுக்கும். பெருமக்கள், சமுதாயத்தினுடைய இளைஞர்களை வளர்க்கிறதுல, உருவாக்குறதுல நம்ம கவனம் எடுக்கணும்.
இன்னைக்கு உருவாகி இருக்கிற இளைஞர்கள் மிக மோசமான ஒரு சமுதாயத்தை நம்ம உருவாக்கி வச்சிருக்கிறோம். இந்த சமுதாயத்தினுடைய இளைஞர்களை இன்றைக்கு எப்படியான நிலையில கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறோம். அவர்களுக்கு குர்ஆனுடைய தொடர்பு இல்லை, தீனுடைய தொடர்பு பெருசா இல்லை, மார்க்கத்தை பற்றிய பெரிய விழிப்புணர்வு இல்லை. சமுதாயத்தில் இளைஞர்கள், குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய இளைஞர்கள் மிக மோசமான ஒரு நிலையில இன்றைக்கு இருக்கிறத பார்க்கிறோம். போதைக்கு அடிமைப்பட்டவர்களாக, பெண்ணுக்கு அடிமைப்பட்டவர்களாக. எனவே இளைஞர்களை உருவாக்குறதுல நாம என்ன செய்ய போகிறோம்? மிகச்சிறந்த இளைஞர் சமுதாயத்தை எங்க வீட்டிலையும் தான் இருக்கிறாங்க, உங்க வீட்டிலையும் தான் இருக்கிறாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களை, இளைஞர்களை, அவர்கள் தான் சமுதாயத்தினுடைய முதுகெலும்புகள், சமுதாயத்தின் எதிர்காலங்கள், சமுதாயத்தினுடைய முன்னோடிகள். அவர்களை நம்ம விட்டுட்டோம் சொன்னா, அவர்களை உருவாக்க தவறிட்டோம் சொன்னா இந்த சமுதாயத்தை காப்பாற்ற முடியாதுன்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இந்த நல்ல நேரத்தில் நம்முடைய சமுதாயத்தினுடைய இளைஞர்களுடைய விஷயத்தில் நாம் போர்க்கால நடவடிக்கை கொண்டு ஒரு 3 அடிப்படை விஷயங்களை நாம முன்னெடுக்கணும். இளைஞர்களை மிகச்சிறந்தவர்களாக உருவாக்குறதுல இந்த 3 விஷயங்களை இந்த லைலத்துல் கத்ர் இரவுல உங்கள் கவனத்திற்கு தருகிறேன். முதலாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியான இளைஞர்களை உருவாக்கணும்னு நினைச்சாங்க, உருவாக்குனாங்க. முதல் விஷயம், இளைஞர்களுக்கு இலக்குகளையும் லட்சியங்களையும் உயர்ந்ததாக தீர்மானிக்கப்படணும். உயர்ந்த லட்சியங்களை அவங்களை உருவாக்கணும், உயர்ந்த லட்சியத்தோடு உருவாக்கணும், உயர்ந்த இலக்கோடு உருவாக்கணும். அவனுக்கான லட்சியம் என்ன? இன்னைக்கு நாம உருவாக்கி வச்சிருக்கிற இளைஞனுடைய லட்சியம் என்ன? அவன் நோக்கம் என்ன? ஒரு பைக்கு, அவ்வளவுதான். ஒரு பெண்ணு, அவ்வளவுதான். அவனுடைய இளைஞனுடைய முக்கியமான நோக்கம் இதோடு முடிஞ்சிருச்சு. ஒரு பைக்கை தாண்டி அவன் யோசிக்க மாட்டுக்கான், ஒரு பெண்ணை தாண்டி அவன் யோசிக்க மாட்டுக்கான். இன்னைக்கு உருவாக்கி இருக்கிற நம்ம இளைஞர்கள் நாம் கவலைப்படுகிறோம். உயர்ந்த லட்சியங்களும் இலக்குகளும் நம்முடைய பிள்ளைகள்கிட்ட இல்ல. என்னவாக போற? படிக்கிறேன், ஒரு டிகிரி வாங்க போறேன், இதை தாண்டி என்ன யோசிப்பான்? படிக்கிறேன், ஒரு டிகிரி வாங்குறேன், ஒரு வேலைக்கு போய் உட்கார்றேன், இதை தாண்டி அவன் என்ன யோசிக்கிறான்? கூடுதபட்சமா யோசிச்சா நான் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள நுழைவில், ஐஐடிக்குள்ள நுழைவம்பா. இலக்குகள், லட்சியங்கள் உயர்ந்ததாக இல்ல. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள்கிட்ட சின்ன சின்ன விஷயங்கள் அவன் வாழ்க்கை முடிஞ்சு போகுது. சின்ன சின்ன விஷயங்களை தான் லட்சியமா வச்சிருக்கிறான். என்னடா ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு பைக் இருந்தா போதுங்கிறான். அவன் அவ்வளவுதான் யோசிக்கிறான், அதை தாண்டி யோசிக்கல. இந்த சமுதாயம் எப்படியான இளைஞர்களை கடந்து வந்திருக்கிறது. நம்முடைய கடந்த காலத்தில் நாம் உருவாக்கிய இளைஞர்கள். ஜுபைர் ரலியல்லாஹு ஒரு சஹாபியினுடைய மக்கள் 3 பேர், 3 இளைஞர்கள் காபத்துல்லாவுடைய வாசல்ல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்னு உமர் ரலியல்லாஹு அந்த பக்கமா வந்தாங்க. வந்து 3 பேர்கிட்டையும் கேட்டாங்க, உங்க ஆசை என்னன்னு கேட்டாங்க. ஒவ்வொருத்தங்களும் உங்க ஆசையை சொல்லுங்கன்னாங்க. அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் சொன்னாரு, என் ஆசை என்ன தெரியுமா? நான் இந்த முஸ்லீம் உலகத்தினுடைய ஹலீஃபாவாக, தலைவராக ஆகணும் அப்படின்னு. 2வது உள்ளவர் ஒருவாட்ட கேட்டாங்க, உன் லட்சியம் என்னன்னு கேட்டாங்க. அந்த இளைஞர் சொன்னார், என் ஆசை நான் கற்றுக்கொள்கிற கல்வி உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கணும், அதுதான் எனக்கு ஆசைன்னாரு. 3வது முஸாபிட்ட கேட்டாங்க. 3 பேரும் இளைஞர்கள், உன் ஆசை என்னன்னு கேட்டாங்க. நான் ஈராக் தேசத்தினுடைய கவர்னராக வரணும்னு சொன்னேன். ஒரு 3 இளைஞர்கள் காபத்துல்லாவுடைய வாசல்ல உட்கார்ந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்னு உமர் ரலியல்லாஹு வந்து கேட்கும்போது, உங்களுடைய லட்சியங்களை பார்த்தீங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இளைஞர்களே உங்க வாழ்க்கையில லட்சியங்களை ரொம்ப உயர்வா வைங்க, ரொம்ப உயர்வா வைங்க. ஏன்னா நீங்க வைக்கிற இந்த லட்சியங்களும் ஆசைகளும் தான் உங்கள் எதிர்காலத்தில் உங்களை தீர்மானிக்க கூடியது. ஒரு இளைஞன் என்னவாக உருவாகுவான் என்பது அவன் இளமையில் தீர்மானிக்கப்பட வேண்டும். இளமையை தாண்டி எல்லாம் ஒன்னும் யோசிக்க முடியாது. அவனுடைய இளமையில டீனேஜில் அவன் முடிவு செய்யலன்னு சொன்னா 25-30 வருஷத்துக்கு பின்னால அவன் வாழ்க்கையில் அப்படித்தான் வரணும், இப்படித்தான் வரணுங்கிறது முடியாது. அந்த வயசுல தீர்மானிக்கப்படணும். உயர்ந்த இலக்குகளும் லட்சியங்களும் குழந்தைகளாக, பிள்ளைகளாக, இளைஞர்களாக பிள்ளையை உருவாக்குங்க. அவனுடைய ஆசையை தீர்மானிங்க. என்ன செய்ய போகிறாய்? உன் விருப்பம் என்ன? அவனுடைய லட்சியங்களை டியூன் பண்ணுங்க. இது முதலாவது விஷயம். 2வது, இளைஞர்களுக்குன்னு இருக்கிற சில தவறுகள் கண்டிப்பாக இருக்கும். இளமைங்கிறது அதற்கான பருவம் தான், அதற்கான பருவம் தான். அதை நீங்கள் கடந்து செல்லுகிற பொழுது, அவர்களை கையில் எடுக்கிற பொழுது, அப்படி ஒரு தவறுகள் செய்கிற பொழுது நீங்கள் கண்ணாடியை விட கவனமாக கையில் எடுத்து ரொம்ப சோசியலாக அதை மாற்றணும். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது 2வது விஷயம். தவறுகள் என்பது அந்த பருவத்திற்கு உரியது. தவறுகள் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஜிப ரப்புக மின் ஷாபின் லைஸத் லஹு சபுவா. தப்பே செய்யாத ஒரு இளைஞனை பார்த்தா அல்லாஹ்வே ஆச்சரியப்படுறான். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இளமைங்கிறது தவறு இருக்கும்.
தப்பு செய்யறானே, தவறு செய்யறானே, அவனை மாத்திரம் பேசுவது அல்ல முறை. அவனை போல பேசுவது மாத்திரம் அல்ல, அது மட்டும் தீர்வு இருக்காது. சரி, தப்பு செய்யறாங்கிறதுக்காக உங்களுடைய பிள்ளைகளை திருத்துறதுக்கும் மாத்துறதுக்கும் எத்தனை பேர்கள் தஹஜ்ஜத்துல கண்ணீர் வடிச்சிருக்கிறோம், கையேந்தி இருக்கிறோம், துஆ செஞ்சிருக்கிறோம். தவறுகள் இருக்கிற பருவம் தான். அதை கையாளுகிற பொழுது கருணையோடு கையாளணும். இளைஞர்களுடைய விஷயத்துல கருணை வேண்டும், கோபம் இருக்கக்கூடாது. இப்படி செஞ்சிட்டானே, அப்படி செஞ்சிட்டானே, இந்த மாதிரி மாட்டிக்கிட்டானே, போதைக்கு அடிமையாகிட்டான், பெண்ணுக்கு அடிமையாகிட்டான். இப்படியான ஒரு சூழல் நவுது பில்லாஹ் அல்லாஹ் பாதுகாக்கட்டும். நம்முடைய மக்களுக்காக துஆ செய்கிறோம். ஆனால் மாட்டிக்கொண்டால் அதிலிருந்து மீட்டி எடுக்கிறதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவனத்தோடு மீட்டெடுங்கன்னாங்க. ஏன்னா இளமைங்கிற பருவம் அப்படித்தான். நான் அடிக்கடி சொல்றது, இப்பொழுதும் சொல்றது பொருத்தம். ஹப்பாத்துன்னு ஒரு இளைஞர், ஹப்பாத் இப்னு ஜுபைர், இவர்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது. என்னன்னா, அந்நிய பெண்கள்கிட்ட ரொம்ப சாதாரணமாக நின்று பேசுவார். அந்நிய பெண்கள்கிட்ட தப்பான எண்ணம்லாம் கிடையாது. சில பேர் அப்படி இருப்பாங்க இல்லையா, ரொம்ப சோசியலாக இருப்பாங்க. இந்த சஹாபி, இந்த ஹவ்வாத், இந்த இளைஞர்கிட்ட ஒரு பழக்கம் என்னன்னா, எப்பவுமே அந்நிய பெண்களோடு நின்று பேசிக்கிட்டு நிற்பார். ஒரு தடவை அப்படி நின்று பேசிக்கிட்டு நிற்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பக்கமாக வந்தாங்க. ஹவ்வாத்தை பார்த்துட்டாங்க. அவர் பேசிக்கிட்டு நிற்கிறாரு, சுற்றியும் பெண்களாக நிற்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா ஹவ்வாத் ஐன தஃபால், இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. அவர் ரசூலுல்லாஹ்ட்ட மாட்டிக்கிட்டோன்னு எதிர்பார்க்கல. திடீர்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே, யா ரசூலல்லாஹ் ஜமலுல் லீ ஷரத, என் ஒட்டகம் ஒன்று காணாமல் போயிட்டு அதுக்காக கயிறை தேடிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. பொய் தான் சொல்லியிருக்கிறார். ஒட்டகம் காணாமல் போச்சுன்னு போய் சொல்லிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியா, சரி கிடைச்சா சொல்லுங்க அப்படின்ட்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு இவர் சொல்றாரு, எப்பொழுதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பார்ப்பாங்களோ, ஹவ்வாத் அந்த ஒட்டகம் கிடைச்சிட்டா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இவர் துணிஞ்சு அடிப்பார், யார சொல்லலாம், கிடைக்கல யார சொல்லலாம், அப்படியா சரி கிடைச்சா சொல்லுங்க அப்படின்ட்டாங்க. ஒண்ணுக்கு ரெண்டாவது தடவை பொய், ஒரு பொய்க்கு மேல ரெண்டாவது பொய். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும் ஒரு பொய் தான் சொல்றாருன்னு, அப்படியா ஒன்னும் சொல்லிக்கிறல. எப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாலும் அவர்கிட்ட இந்த கேள்வியை மட்டும்தான் முதல்ல கேட்பாங்க, ஹவ்வாத் கிடைச்சிட்டா, கிடைக்கல யார சொல்லலாம். அவரும் காலப்போக்கில் இப்படி நடந்து போயிட்டே இருந்துச்சு. அவர் முடிவு பண்ணாரு, ஒரு பொய்யை சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட எத்தனை பொய் சொல்ல வேண்டியது இருக்குது. அப்போ ரசூலுல்லாஹ் பார்வையில் பட்டாதான பிரச்சனை, இனி அவங்க பார்வையில் படாத அளவுக்கு பார்த்துக்கிடுவோன்னு இவர் என்ன செய்வார், பள்ளிவாசலுக்கு கடைசியாக வருவார், வந்து தக்பீர் கட்டுவார், சலாம் வாங்கின உடனே முதல்ல ஆளாக வெளியே போயிடுவார். இது கொஞ்ச நாளாக இப்படி போயிட்டு இருந்துச்சு. அவர் நினைச்சாரு, ஒரு தப்பை செஞ்சுட்டு ஒழுங்கா நிம்மதியாக தொழக்கூட முடியலையே அப்படின்னு மனசில் நினச்சிட்டு ரொம்ப கஷ்டம். ஒரு நாள் பள்ளிவாசல் பக்கமாக போனார், மனசில் வருத்தப்பட்டுட்டு நிம்மதியாக தொழுது எவ்வளோ நாள் ஆச்சு, பள்ளியில் யாராவது இருக்கிறாங்களான்னு பார்த்தாரு, யாரையுமே இல்லை. குறிப்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்களான்னு பார்த்தாங்க, இல்லை. சரி இன்னைக்காவது போய் நிம்மதியாக தக்பீர் கட்டி தொழுதரலான்னு போயிட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு தக்பீர் கட்டினார். அல்லாஹ் அக்பர். தக்பீர் கட்டினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே வந்துட்டாங்க. இவர் தொழுகையில் நிற்கிறாரு, இவர் கவனம் எல்லாம் அங்கே போகுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்களே, இப்போ அந்த கேள்வி கேட்பாங்களான்னு இவர் தொழுகையில், சரி ஏதோ வேலையாக வந்திருப்பாங்க போயிடுவாங்கன்னு இவர் இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்திலேயே வந்து உட்கார்ந்துட்டாங்க. என்னடா இது தர்ம சங்கடமாக போச்சு, கேட்காம போக மாட்டோம். இவர் தொழுகையை நீட்டிட வேண்டியதான், எவ்வளோ நேரம் உட்காடுறாங்கன்னு பார்ப்போம். தொழுகையை நம்ம நீளமாக தொழுதரலாம் அப்படின்னு தொழுகை நீளமா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில், ஹவ்வாத் எவ்வளவு நீளமானாலும் சரி நான் கேட்டுட்டு தான் போவேன்ட்டாங்க. நீ எவ்வளோ வேணாலும் நீளமாக என்ன செஞ்சுக்கோ. தொழுகையை முடிச்சிட்டார். என்ன ஆச்சு, அந்த ஒட்டகம் கடைசிட்டா கிடைக்கும். அவர் சொன்னார், யார சூழலாம் அல்லாஹ் மேல சத்தியமா அப்படி ஒரு ஒட்டகமே இல்லை, இதோட விட்டுருங்களேன் என்ன அப்படின்னு. ஃபதஹிக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தா ஹரஜ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சாங்க, சிரிச்சிட்டு போயிட்டாங்க, அவ்வளவுதான். அப்போ ஏங்க நீங்க என்கிட்ட சொன்னீங்க, போய் சொன்னீங்க, அதை ஏன் செஞ்சீங்க, திரும்ப ஏன் போய் ஏதாவது கேட்கணுமா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளைஞர்கள்ட்ட அப்படித்தான் நடப்பாங்க, இளைஞர்கள்ட்ட அப்படித்தான் நடப்பாங்க. ஒரு பெரிய தவறு அப்படி ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, நான் விபச்சாரம் செய்யணும் எனக்கு அனுமதி கொடுங்க கேட்கிறாரு. இளைஞர்கள்ட்ட இந்த துடிப்பான துடுக்குத்தனமான வார்த்தை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூப்பிட்டுங்க, வாங்க பக்கத்தில் உட்காரு. உன் தாயுடைய விஷயத்தில் யாராவது இப்படி சொன்னால் உங்களால் ஏற்றுக்க முடியுமா? உங்கள் சகோதரி விஷயத்தில் ஏற்றுக்கிடுவீங்களா? ஏற்றுக்க. அப்படித்தான் யாருமே அதை ஏற்றுக்க மாட்டாங்கன்னு அழகாக புரிய வச்சு, அவர் நெஞ்சில் கையை வச்சு, யா அல்லாஹ் இவர் பாவத்தை மன்னிச்சு, யா அல்லாஹ் இவருடைய எண்ணத்தை சுத்தமாக்கு, யா அல்லாஹ் இவரை கற்பை சுத்தமாக்கு. அல்லாஹ் அற்புதமான துவா. இளைஞர்களை துவா செஞ்சு தான் திருத்தணும். அதெல்லாம் துவா செய்ய, நான் அதை தான் சொல்கிறேன். இளைஞர்களுடைய விஷயத்தில் முதல் ரசூலுல்லாஹ்வுடைய விஷயம், உயர்ந்த இலக்குகளையும் லட்சியங்களையும் அவர்களை தீர்மானிக்கணும்.
என் லட்சியம் என்ன, என் விருப்பம் என்ன, தூரமான இலக்குகள் தீர்மானிக்கணும். இரண்டாவது, தவறுகள் செய்கிற பொழுது அதை ரொம்ப கவனமாக கையில் எடுக்கும். சஹாபாக்கள் சொல்றாங்க, ஒரு இளைஞர் ஷாப்பன் கவியன், ரொம்ப கட்டுமஸ்தா இருப்பார் அவர். அந்த இளைஞர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, கதவு தட்டினாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திறந்தாங்க, கொண்டு வந்து ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்தாரு. யா ரசூலல்லாஹ், இந்த ட்ரெஸ் உங்களுக்கு அன்பளிப்பா நான் கொண்டு வந்திருக்கிறேன். அப்படியா அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கினாங்க. கையில் வாங்கின உடனே அவர் சொன்னார், இதுஃபா சமனஹா, அந்த ட்ரெஸ்ஸுக்கு உண்டான காசை இவர்கிட்ட கொடுத்துருங்கன்னு ஒருத்தரை கூட்டு வந்திருக்கிறாரு. கடையில் கடன் சொல்லிட்டு கடைக்காரரை கையோடு கூட்டு வந்து காசை கொடுங்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஹாதிஹி ஹதியா, இது அன்பளிப்பா? இந்த அன்பளிப்பு புதுசா இருக்குது, நான் கேள்விப்பட்டதுலேயே, காசும் நான் தான். அவர் சொன்னார், எனக்கு உங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி தரணும்னு ஆசை, எங்கிட்ட காசு இல்லை, நான் என்ன பண்றாரு அப்படிங்கிறார். ஒரு இளைஞருடைய ரசூலுல்லாஹ் பழகுற பழக்கத்தை பாருங்க. இளைஞர்கள்ட்ட அவ்வளவு சோசியலா பழகுவாங்க. இவ்வளவு அந்யோன்யமாக பழகுகிற இவர் ஒரு மது பிரியருங்கிறாங்க. எப்பவுமே கொஞ்சம் போதையில் இருப்பார். மது குடித்தார், கொண்டு வரப்படுவார், சவுக்கடி கொடுக்கப்படும். ஒரு தடவை இல்லை, 2 தடவை அல்ல, 3 தடவை நடந்த உடனே உமர் ரலியல்லாஹு ஒரு தடவை கோவப்பட்டு, எத்தனை தடவை தான் அந்த பாவத்தை செய்வ, திருந்த மாட்டியா, உன்னெல்லாம் எல்லாம் நாசமாக்கணும் அப்படின்னாங்க. உமர் ரலியல்லாஹு கோவப்பட்டு உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துடிச்சு போய் எழுந்திருச்சு சொன்னாங்க, உமரே அப்படி சொல்லாதீங்க, அப்படி அவரை திட்டாதீங்க, அவர் அல்லாஹுவையும் ரசூலையும் நேசிக்கிறார் அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு இளைஞருடைய உள்ளத்தில் அல்லாஹ் ரசூலுடைய நேசம் இருக்குது, பாவம் இருக்குது, அது அந்த வயசினுடைய பிரச்சனை. அல்லாஹ் மாத்துவான், அல்லாஹ் மாத்துவான். என் தொடர்புல இருக்கிறாரு அல்லாஹ், இன்னைக்கு இல்ல ஒரு நாள் அல்லாஹ் மாத்துவான் என்று சொன்னார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன சொல்றாங்க, இளைஞர்களை தன்னுடன் வைத்து திருத்தல், அவங்கள்ட்ட தவறுகள் நடந்தால் அதை ஒரே அடியாக அதை கவனமாக அதை கையாளுங்க. மூன்றாவது விஷயம், இளைஞர்களுக்கு தயவு செய்து சமூகத்தினுடைய பெரிய பொறுப்புகளுக்கு வழிவிடுங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். மூணாவது, பொறுப்புகள் உரிய காலத்தில் அவர்களுக்கு தரப்படாததனுடைய விளைவுகள் தான். நல்ல அறப்பணிகளுக்கும், மஸ்ஜிதினுடைய பணிகளுக்கும், பள்ளிவாசல் பணிகளுக்கும், ஊரினுடைய பங்களிப்புகளுக்கும் கொடுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சுற்றி இருந்த பிள்ளைகள் எல்லாம் 15 வயசு, 16 வயசு, 17 வயசு. ஸ்பெயின்ல 700 வருஷம் முஸ்லிம்கள் ஆட்சி செஞ்சாங்க. ஸ்பெயின்ல 700 வருஷம். இன்னைக்கு அதை தொடர்ச்சி எரிஞ்சிட்டாங்க. ஒரு அடையாளம் கூட ஸ்பெயின்ல இருக்காது. அந்த அளவுக்கு 700 வருஷம் ஆட்சி செஞ்சோம். யார் ஆட்சியை தந்தா? தாரிக் இப்னு ஜியாத்னு ஒரு 17 வயசு பிள்ளை, ஒரு 17 வயசு இளைஞர் தான் ஸ்பெயினை கைப்பற்றி கொடுத்தார். இந்தியாவில் 800 வருஷம் முகலாயர்கள் ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. இந்தியாவில் இஸ்லாத்தை யார் கொண்டு வந்தா? முகமது இப்னு காசிம். சிந்து பகுதியில் முதல்ல ஒரு 18 வயது இளைஞர். ஒரு இளைஞர் 800 வருஷம் ஆட்சியை தந்தார் இந்தியாவில். ஒரு இளைஞர் 700 வருஷம் ஆட்சியை தந்தார் ஸ்பெயின்ல. இஸ்லாமிய வரலாற்றில் கடந்து வந்த பாதைகள்ல சின்ன சின்ன பிள்ளைங்க நாங்களும் நீ சொல்லிக்க வேண்டியதான். இவங்களை வச்சு தான் புரட்டி போட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனை இன்னைக்கு நம்ம ஓதுறோம். இந்த குர்ஆனை யார் தொகுத்து கொடுத்தான்னு நினைக்கிறீங்க? குர்ஆன் என்ன நூல் மாதிரியா இறங்குச்சு? தௌராத் அப்படியே ஒரே அடியா இறங்குச்சு, ஜபூர் ஒரே அடியா இறங்குச்சு, இன்ஜீல் ஒரே மாதிரி இறங்குச்சு. ஆனா குர்ஆன் 23 வருஷம் இறங்குச்சு. நூலா இல்ல. யார் நூலா தொகுத்து தந்தா? ஒரு 16 வயது இளைஞர் ஸெய்த் ரலியல்லாஹு. நீங்க குர்ஆனை பார்க்கிற பொழுதெல்லாம் ஸெய்த் தான் ஞாபகத்துக்கு வர வேண்டும். சின்ன சின்ன பிள்ளைங்களை வச்சுட்டு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சாங்க. மதீனாவுக்கு தான் போறதுக்கு முன்னால முஸாப் ரலியல்லாஹு 1 வருஷத்துக்கு முன்னால் அனுப்பி வச்சாங்க 20 வயது இளைஞரை. ஒரு வருஷத்துல 1500 பேரை மதீனால முஸ்லீமா மாத்தினார். மதீனால முதல்ல 1500 பேரை முஸ்லீமா மாத்தினார் ஒரு 20 வயசு இளைஞர். எனக்கும் உங்களுக்கும் என்ன வரலாறு இருக்கு சொல்லுங்க? எத்தனை பேர் நம்ம முஸ்லீமாக்கி இருக்கிறோம்? எத்தனை பேருடைய ஹிதாயத்துக்கு காரணமாக்கி இருக்கிறோம்? இளைஞர்களுடைய விஷயத்தில் நம்ம கவலைப்படணும் பெருமக்களே. பெரிய பொறுப்புகளை கொடுங்கள், மஸ்ஜிதினுடைய பொறுப்புகளை கொடுங்க. இளைஞர்களுக்கு பெரியவர்கள் வழிகாட்டுங்கள், சிறுவர்களுக்கு இளைஞர்களுக்கு வழி கொடுங்கள், பொறுப்பு கொடுங்கள் அவர்களிடத்துல. அல்லாஹ் காபத்துல்லாஹை கட்ட சொன்னது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து தான். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போய் மகன்ட இஸ்மாயில்கிட்ட இளைஞர்கிட்ட அல்லாஹ் காபாவை கட்ட சொல்லியிருக்கிறான். துணையினி, எனக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சேர்ந்து தானே கட்டுறாங்க. ஒரு வயோதிகர், ஒரு இளைஞர், 2 பேரும் சேர்ந்து தான் உலகத்தினுடைய முதல் பள்ளி பைத்துல் முகத்தஸ் அல்லாஹ் கட்ட சொன்னது தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை. ஆனா தங்களுடைய மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை கூட சேர்த்தாங்க. ஃபிரௌனுடைய சர்வாதிகாரத்திற்கு எதிர மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் போக சொன்னான். ஆனா போகும்போது சொன்னார், எனக்கு ஹாரூன்ங்கிற இளைஞரை கொடுத்துரு ரப்பே, அந்த இளைஞரும் எனக்கு வேணும்னு கேட்கிறாங்க. இளைஞர்களுடைய பங்களிப்பு இல்லாமல் சமுதாயத்தில் நீங்க எந்த ஆக்கப்பூர்வமான காரியத்தையும் செஞ்சிட முடியாது. அது பள்ளிவாசலா இருந்தாலும் சரி, பொது காரியமா இருந்தாலும் சரி. எனவே இளைஞர்களுக்கு உரிய காலத்தில் நாம இடம் கொடுத்து அவங்களுக்கு இந்த பணிகள் கொடுக்காதனுடைய விளைவுகள் தான் எவன் எல்லாமோ கூப்பிடுறானோ அவனுக்கு பின்னால எல்லாம் போய் நிற்கிறாங்க. நம்ம சமுதாயத்தினுடைய துரதிர்ஷ்டவசம்
ஷைத்தான் ஒரு கட்சி ஆரம்பித்தான், அதில் ஒரு 500 பேர் போவான் இவன் இங்கேருந்து. அவனே இப்ளீஸே ஒரு கட்சி ஆரம்பித்தான்னு வைங்க, 500 பேர் போய் அதில் போய் உறுப்பினராக போய் சேருவான் நம்ம சமுதாயத்தில் உள்ளவன். என்ன காரணம்? இந்த சமுதாயத்தினுடைய நல்ல ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு அவர்களை கொடுக்காதனுடைய விளைவுகள் தான். யார் பொறுப்பு கொடுக்குறாங்களோ அங்கே போய் நிற்கிறாங்க. எனவே இளைஞர்களை உருவாக்குறதுல சமுதாயத்தினுடைய கவலை. இந்த மூன்றையும் முதன்மையாக உள்வையுங்கள். உயர்ந்த இலக்குகளையும் லட்சியங்களையும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். தவறுகள் நடக்கிற பொழுது கொஞ்சம் கவனத்தோடு அவர்களை, கருணையோடு அவர்களை திருத்த முயற்சி செய்யுங்கள். மூன்றாவது, அறப்பணிகளுக்கும் நற்காரியங்களுக்கும் பொது காரியங்களுக்கும் அவர்களுக்கு வழிவிடுங்கள், அவர்களுக்கு பொறுப்பு கொடுங்கள். சமுதாயம் இந்த நல்ல நேரத்தில் இளைஞர்கள் குறித்த நல்ல சிந்தனையும் கவலையும் தங்களுடைய கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி முடிக்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ்.